இன்னைக்கு திருச்சி சிவா பேசியிருக்காருன்னா திருச்சி சிவாவுக்கு பின்னால ஏதோ ஒரு அசைன்மெண்ட் அதுல இருக்கு பின்னால. இது அவர் ஒன்னை எடுத்துக்கட்டி திடீர்னு நான் காமராஜுக்கு மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய சுமத்தணுங்கிறதுக்காக திருச்சி சிவா பேசினாருன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ இப்படி பேசணும், அதனால சில குழப்பங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்பட்ட பிறகு நம்ம அதற்கான அடுத்த நகர்வப்ப நோக்கி போவோம் அப்படிங்கிறது அவங்க எடுத்திருக்காங்க. காமராஜை பத்தி பேசுறதுக்கு திருச்சி சிவாவுக்கு யோகியதை இருக்கான்னா இல்ல. திருச்சி சிவா டெல்லியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு பெண் எம்பியோட அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு காமராஜ் போறாரு. காமராஜ் ரஷ்யாவுக்கு போகும்பொழுது இதுவரை நம்ம இங்க இருந்து எரும மாட்டு தோலை தான் ஏத்தி அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப எரும மாட்டை அனுப்புறோம்னு சொன்னவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க சார்ந்த குடும்பம், அவங்கள சார்ந்தவங்க தான் பெரியவங்க. மத்த எந்த தலைவரையுமே அவங்க பெரியவங்களா ஏத்துக்க மாட்டாங்க, அது ஏத்துக்கிறேன் கிடையாது. எந்த ஒரு காசாவது காமராஜ் மக்களுடைய காசை எடுத்தாரான்னு பேச முடியுமானா பேச முடியாது. இன்னைக்கு அந்த ஒரு நிலையில எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத திருச்சி சிவா அவங்க உறுதிப்படுத்தணும். இதை அதை உறுதிப்படுத்திட்டு அவங்க பேசலாம். இதுவரை சொல்லப்பட்டது என்னன்னா பிஜேபியோட பி டீமா இருக்கிறது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருமே அதற்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்ப பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருங்கிறது இங்க காங்கிரஸை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த மட்டில் இப்ப சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்திட்டு இருக்கிறது விஜய் அவங்க தான். இப்போ உள்ள சூழலுக்கு அவங்க அழுத்தமா சொல்றாங்க, நாங்க சிறுபான்மையினருக்கு நாங்கள் எந்த சூழலிலும் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் அங்க போறதுக்கான களம் உருவாயிடுச்சு. அவர் அப்படி இருந்தாரு, இப்படி எங்க சொகுசு வாழ்க்கை கேட்டாரு, கடைசியில கலைஞருடைய கையை பிடிச்சுக்கிட்டு நீதாயா தமிழகத்தை காப்பாத்தணும்னு சொன்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கச்சுமே நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜ் எப்பா நீங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்கு போட்ட திருடர்களுக்கு வாக்கு போட்டதுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவர் கடைசி காலகட்டத்துல 4 மாசமா எங்கேயுமே வெளியே போகாதவர் ஒரு ஆளுக்கு கையை பிடிச்சிட்டு உன் கையில நான் அந்த நாட்டையே ஒப்படைக்கிறையா, நீங்க எடுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? தன்னுடைய தாய்க்கே ஒரு பைப்பு போட்டதுக்கு நீ ஏன்டா அங்க கொண்டு பைப்பு போட்ட பைப் எடுறான்னு சொன்னவர். அப்படிப்பட்டவர் இதை செய்வாரா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக எழுத்தாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கல்வி தந்தை காமராஜரை குறித்து திருச்சி சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை முன்வைத்தாங்க. இது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்வலைகள்லாம் ஏற்படுத்திச்சு. இதை குறித்து திமுக தரப்புலேருந்து திருச்சி சிவா அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்களா? இது எதனா பாதிப்பு எதனா ஏற்படுத்துமா? இது எப்படி நம்ம பார்க்கலாம்? திருச்சி சிவா எப்படின்னா யோக்கியம் வாரான் செம்படுத்து உள்ளவைன்னு எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ திருச்சி சிவாவுடைய கருத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. திருச்சி சிவா டெல்லியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு பெண் எம்பியோட அப்படிங்கிறது இப்போ பரவலாக எல்லா ஊடகங்களையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். அந்த திருச்சி சிவா தான் இப்போ காமராஜை பத்தி பேசியிருக்காரு. அப்படி காமராஜை பத்தி பேசுறதுக்கு திருச்சி சிவாவுக்கு யோகியதை இருக்கான்னா இல்ல. இப்ப அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அவருக்கு மேல நல்ல மரியாதை இருக்கு, காமராஜ் மேல, எங்களுக்கு கூட திருச்சி சிவா மேல நல்ல மரியாதை இருக்கு, அவரை நாங்க ஒன்றும் எதுக்கல்ல, ஒரு நல்ல தமிழ் பற்றாளர், இதுல எல்லாம் அவருக்கு மேல ஒரு மரியாதை இருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜை குறித்து பேசுவதற்கு திருச்சி சிவாவுக்கு தகுதி இருக்கான்னா சுத்தமா இல்லை. அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாருக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா காமராஜுடைய ஒவ்வொரு கட்டங்கள்லயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ரஷ்யாவுக்கு காமராஜ் போறாரு. காமராஜ் ரஷ்யாவுக்கு போகும்பொழுது இதுவரை நம்ம இங்க இருந்து எரும மாட்டு தோலை தான் ஏத்தி அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப எரும மாட்டை அனுப்புறோம்னு சொன்னவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க சார்ந்த குடும்பம், அவங்கள சார்ந்தவங்க தான் பெரியவங்க. மத்த எந்த தலைவரையுமே அவங்க பெரியவங்களா ஏத்துக்க மாட்டாங்க, அது ஏத்துக்கிறேன் கிடையாது. இன்னைக்கு திருச்சி சிவா பேசியிருக்காருன்னா திருச்சி சிவாவுக்கு பின்னால ஏதோ ஒரு அசைன்மெண்ட் அதுல இருக்கு பின்னால. இது அவர் ஒன்னை எடுத்துக்கட்டி திடீர்னு நான் காமராஜுக்கு மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய சுமத்தணுங்கிறதுக்காக திருச்சி சிவா பேசினாருன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ இப்படி பேசணும், அதனால சில குழப்பங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்பட்ட பிறகு நம்ம அதற்கான அடுத்த நகர்வப்ப நோக்கி போவோம் அப்படிங்கிறது அவங்க எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க சூஸ் பண்ண ஆளு தான் தப்புன்னு நான் சொல்றேன். இப்போ காமராஜை பத்தி நான் கூட பேச முடியாது, நீங்க பேச முடியாது. நம்ம ஒரு கடவுளா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆட்கள் அதை அப்படிதான் பேச முடியும். கட்சி ஆரம்பிச்ச எல்லாருமே ஒரு தலைவரா பார்க்கக்கூடிய இந்த ஆட்சி தான் வேணும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து வச்சா சரியா இருக்கும்ன்றேன். ஜெயலலிதா அவங்கள்ட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போறாரு, போய் நம்ம இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
ஜெயலலிதா அவங்கள்ட்ட ஒரு திட்டத்தை குறித்து நம்ம பேச சமயம் அதுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்களாம். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்களா, இந்த திட்டம் எப்படி, எப்போ ஆரம்பிச்சது, இது என்ன அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லை பெருந்தலைவர் காமராஜ் இருக்க சமயம் ஆரம்பித்த திட்டம், அதை நம்ம விரிவுபடுத்தி ஒரு ஆட்சியாளரும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதை மேலும் விரிவுபடுத்துகிறோன்னு. உடனே ஜெயலலிதா அவங்க எதுவுமே பார்க்காம உடனே கையெழுத்து போட்டாங்களா, அது காமராஜ் அவங்க திட்டம் தானே, அப்போ நல்ல திட்டமாக தான் இருக்கணும். அப்படி எல்லா முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே காமராஜ் அவங்களுடைய அந்த ஆட்சி தான் கொண்டு வரணும், அல்ல வர தொடங்குற கட்சிகளும் அதை தான் பேசுது. இப்போ வந்து திருச்சி சிவா வந்து என்ன சொல்ற, காமராஜ் வந்து ஏசி கேட்டதுனால தான் நாங்கள் எல்லா இடங்களுக்கும் ஏசியை நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறார். காமராஜ் அவர்கள் மரணித்து விட்டார், அவரை வந்து மெரினா கடற்கரையில் கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று காங்கிரஸ் தோழர்கள்லாம் கொதித்து போய் நிற்கிறாங்க. அந்த சூழல்ல காமராஜிற்கு அரசாங்கம் இடம் தராதுன்னு சொல்லிட்டாங்க இதே ஆட்சியில் இருந்தவங்க. காமராஜுக்கு இடம் தர முடியாதுன்னு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் சண்டை போட்டு எடுத்து போனோம்னா அங்கே சுடுகாடு மாதிரி கிடந்த ஒரு இடத்த அது மலையோட நாங்கள் ரெடி பண்ணோம்னு சொல்லிட்டு மலையோட ரெடி பண்ணி அதை கொடுத்தாங்க. அப்போ இவங்க காமராஜ் மேலே எவ்வளோ மரியாதை, காமராஜ் மேலே இவங்களுக்கு உண்மையான மரியாதை இருந்திருந்தால் இவங்க வந்து அந்த மெரினா கடற்கரையில் தான் காமராஜோடைய உடலை வைத்திருக்கணும். அந்த அங்க இருக்க எல்லா தலைவர்களுக்கும் இணையான ஒரு தலைவர் என்பதை விட மேலான ஒரு தலைவர் தான் காமராஜ், அங்கதான் வச்சிருக்கணும். ஆனா அது வைக்கல, எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டாங்க. இதே காமராஜுடைய பிறந்த நாள் வருது. இப்போ இந்த பிறந்த நாள் வர சமயம் காமராஜுடைய அந்த அஸ்தி வச்சிருக்க இடத்துக்கு எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்தி ஒரு புகழஞ்சலி செலுத்திக்கிட்டு இல்லை ஒரு அவரை வணங்கிட்டு வருவாங்க. அதுல ஒரு கதவை பூட்டு பூட்டிட்டாங்க. அப்ப இது திட்டமிட்டு அந்த அவருடைய பிறந்த நாளிலிருந்தே திட்டமிட்டு காமராஜுக்கு மேல ஏதோ ஒரு இதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல கையில எடுத்திருக்காங்க. அதுக்கு திருச்சி சிவாவை எடுத்திருக்காங்க. திருச்சி சிவா எப்படிப்பட்டவருங்கிறத இப்போ ஊடகங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். அந்த பெண் எம்பியோட அவர் கூத்தடிச்ச கதைகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இனி அதுக்கு திருச்சி சிவா அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு வச்சு தான் நம்ம அதுக்கு அடுத்த பற்றி பேச முடியும். இல்லை சார், இப்போ நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பின்புலம் யாராவது இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ திமுக தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கா? ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரோட அரசியலை கையாளுறாரா? எதற்காக கேட்கிறேன்னா, ஆரம்ப காலத்துல கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி கூட்டணி விட்டு வெளியே வரணும்னா இந்த மாதிரி கட்சியை பத்தி இந்த மாதிரி பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை செட் பண்ணுவாரு கலைஞர் அவர்கள். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் அவர்களும் கூட்டணியில இருந்து வெளியே வரதுக்காக இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காரா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நெருக்கடியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசோட அவங்க பெரிய ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவங்களும் முதல்வர் அவர்களும் போய் இந்திய பிரதமரை போய் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புல என்ன விஷயம் பேசப்பட்டது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த சந்திப்புக்கு போக வேண்டியது பொன்முடி அவங்க. ஆனா பொன்முடி அவங்க போகாம அந்த இடத்துக்கு வந்து முதல்வர் போறாங்க. போய் அங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அதன் பின்புலத்துல என்ன நடந்துங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் தற்பொழுது பரவலாக ஊடகங்களிலும் செய்தி நண்பர்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை காப்பாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் திமுகவுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் காங்கிரஸை தங்களோடு வைத்துக் கொண்டு பயணிப்பது என்பது அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா மாறிடுது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா இல்ல தலைவர் யாராவது காப்பாத்தல? இப்ப அவர் முக்கிய தலைவர் அங்க இருக்கிறார். அந்த இடத்துல அவங்க முக்கிய, அதை நம்ம குடும்பம்னு பேச வேண்டாம், அவர் கட்சியில ஒரு முக்கிய தலைவர் ஆயிட்டார். அந்த முக்கிய தலைவரை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு களத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ காங்கிரஸோட கூட்டணிங்கிறது வந்து அதுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு. இன்னொரு செய்தியும் இருக்கு, காங்கிரஸ் வந்து வேறொரு தலைமையிடம் கூட்டணி விடயங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அது நான் கடந்த சில காணொலிகளில் கூட நான் அதை தெளிவாக பேசியிருக்கேன். அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கணும். அப்போ காங்கிரஸ் ஒருவேளை மாறி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம், அல்லது நமக்கு பெரிய சிக்கலே வரலாம். டெல்லியிலிருந்து நமக்கு சிக்கல் வரலாம். அப்ப டெல்லியிலிருந்து அந்த சிக்கல் நமக்கு வராம தடுக்கணும்னா நம்ம டெல்லி கட்சியோட ஒரு கூட்டணி வைக்கணும். அதற்கான டெல்லி கட்சினா பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கணும். அதற்கான களத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ சில கட்சிகளை நம்ம வந்து கலட்டணும். அதுக்கான ஒரு ஏற்பாடுகளை வைக்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகளை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு பயணிச்சா கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் வந்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியோடு இணைந்து போகுமான்னு தெரியாது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம உள்ளே எடுப்போம், விடுதலை சிறுத்தைகள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். கலைஞர் அவர்கள் வந்து தன் கட்சியிலிருந்து யாரையாவது, அதாவது கூட்டணியில் இருக்கவங்களை வெளியே அம்னு பண்ணா யாராவது ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களை பேச விடுவார், அந்த கட்சி தலைமை பற்றி பேச விடுவார். ஒருவேளை தவறுதலாக அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டா உடனே கலைஞர் கூப்பிட்டு நீ உடனே மன்னிப்பு கேள் அப்படின்றார். இன்னைக்கு திருச்சி சிவா அவங்க பேசியிருக்காங்க, காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்ட களங்கள்ல இறங்கியிருக்காங்க, எதிர்ப்புகள் வருது, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுவரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து திருச்சி சிவா அவங்க செய்து தப்பு, இனி அப்படி உடனே மன்னிப்பு கேள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லல.
திருச்சி சிவா அவங்கள்ட்ட கேட்கறாங்க, கேட்டதுக்கு வந்து நான் காமராஜ் மேல மதிப்பு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கடந்து போறாரு. அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சொன்னது சரி அப்படிங்கறத ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கிறார். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு, இப்ப நம்ம பெரியார் மீது வந்து சீமான் அவங்க எடுத்து வச்சிருக்க ஒரு பெரிய தாக்குதல் இருக்கு, அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த அடுத்தது நம்ம இவங்க உடனே அப்ப எந்த தலைவரை நம்ம ஒரு இழிவா பேசிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டை எடுத்து காமராஜ் மேல இது போன்ற கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட மனசுக்குள்ள எழும்புது. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திமுகவே காங்கிரஸை வெளியே அனுப்ப ஒரு பிளான் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரீங்க. அப்படி பிளான் பண்றதா இருந்தா எதற்காக காங்கிரஸை வெளியே அனுப்பணும் சார்? காங்கிரஸை வச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு கட்சி கூட போய் கூட்டணி பேச முடியாது இல்ல சார். இப்போ கொள்கைகள் ரெண்டு கட்சிக்குமே, தேசிய கட்சி ரெண்டுக்குமே வேறு வேறு கொள்கைகள், ரெண்டு கட்சியுமே சேர்ந்து ஒரே அணியில பயணிக்க முடியாது. இவங்களை பொறுத்த மட்டும் இப்பொழுது அவங்களுடைய அந்த முக்கிய தலைவர்களை காப்பாற்ற வேண்டிய பெரிய நெருக்கடியில் அவங்க இருக்காங்க. அந்த நெருக்கடிகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆதரவு கண்டிப்பாக தேவை. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஊடக தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ காங்கிரஸை வந்து நம்ம வெளியே கழட்டி விடணும். இன்னொன்று வந்து காங்கிரஸும் வேற இடத்துல அவங்களும் ஒரு வெள்ளோட்டம் விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இது போன்ற ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காமராஜை பற்றி பேசுவதற்கு திருச்சி சிவா அவர்களுக்கு என்ன தெரியும் என்கின்ற கேள்வியை திருச்சி வேலுசாமி எழுப்பி இருக்கிறார். உண்மையிலே பாத்தீங்கன்னா காமராஜை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே முதலமைச்சரா இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க, கலைஞர் ஐயா இருந்திருக்காங்க, இப்ப மு.க. ஸ்டாலின் அவங்க இருக்காங்க, எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்திருக்காங்க, பன்னீர்செல்வம் அவங்க இருந்திருக்காங்க. இவங்க அவ்வளவு பேருமே இருந்திருக்காங்க. இதை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க அவ்வளவு பேரும் எவ்வளவு லக்ஸூரியா வாழ்ந்தாங்கிறத நீங்க பார்க்கணும். பெருந்தலைவர் காமராஜ் வந்து அரசாங்கம் சார்ந்த எந்த எதையாவது உபயோகப்படுத்திக்கிட்டாரானா இல்ல. அவருடைய முதலமைச்சருக்கு அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நீங்க என்ன கேட்டா நீங்களே அசந்து போவீங்க. 1020 ரூபா அவருடைய சம்பளம், மாச சம்பளம் 1020 ரூபா. இந்த 1020 ரூபாயில வைரவன் அவருக்கு உதவியாளர் இருந்த வைரவனுக்கு 110 ரூபா, அவருக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்களுக்கு 110 ரூபா. அப்ப பாத்தீங்கன்னா 880 ரூபா தான் அவருக்கு ஒரு முதலமைச்சராக இருந்த அவருக்குடைய அந்த பேலன்ஸ் மணி. இதுல அவர் தாய்க்கு பணம் அனுப்பணும். அதே மாதிரி இந்த கல்வி சார்ந்த குழந்தைகள் வருமே, அந்த குழந்தைகளுக்கு பணம் கொடுப்பாரு. இதுதான் காமராஜ் என்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்வியல். அதுபோல பாத்தீங்கன்னா காமராஜருக்கு யாராவது டொனேஷன் கொடுப்பாங்க, 2 அணா 50 பைசா அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி கையில வச்சுக்குவாரு. வச்சுக்கிட்டு கஸ்தூரி ரங்கன்னுட்டு இந்து பத்திரிகையின் ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் அவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்தாரு. கஸ்தூரி ரங்கனும் காமராஜ் அவங்களும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்தாரு, நீ வச்சு சேர்த்து வச்சுக்கன்னு. அவரு சேர்த்து வச்சுக்கிட்டு வராரு. வச்சுக்கிட்டு வர சமயம் ஒரு கட்டத்துல கஸ்தூரி ரங்கன் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுது, அவர் இறந்து போயிருவான்னு ஒரு பயப்படுறாரு. அப்ப காமராஜை பார்க்கணும்னு சொல்றாரு. காமராஜ் போய் பாக்குறாரு. அப்ப அவர் கஸ்தூரி ரங்கன் வந்து ஒரு நோட் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க 4 அணா 8 அணான்னு கொடுத்ததெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் இதுல இருக்கு, நீங்க இதை வச்சுக்கோங்க, வச்சு ஏதாவது பண்ணுங்க, மக்களுக்கு ஏதாவது பண்ணணுமா பண்ணுங்க அப்படின்னு. அப்போ காமராஜ் சொன்னார், நீ பிழைச்சி வந்துருவ அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கலான்னு. அதே மாதிரி அவங்க பிழைச்சி வராங்க. வந்தவங்க வந்து காமராஜ் வந்து அந்த பெருந்தொகையை கொடுக்குறாங்க. அந்த பெருந்தொகையை எடுத்துட்டு வந்து தான் இந்த காங்கிரஸ் மைதானம் இன்னைக்கு இருக்கு பாருங்க, காமராஜ் மணி அந்த மண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்களே, அந்த இடத்தை வாங்கி கட்சியின் பேரில் அதை பதிவு செய்து அது கட்சிக்கு கொடுத்தவர் காமராஜ். எந்த ஒரு காசாவது காமராஜ் வந்து மக்களுடைய காசை எடுத்தாரான்னு பேச முடியுமானா பேச முடியாது. இன்னைக்கு அந்த ஒரு நிலையில எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத திருச்சி சிவா அவங்க வந்து உறுதிப்படுத்தணும். அதை உறுதிப்படுத்திட்டு அவங்க பேசலாம். காமராஜ் வந்து இப்படி லக்ஸூரியா வாழ்ந்தாரு, காமராஜ் வந்து ஏசில இருந்திருக்காரு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய நண்பர் ஒரு ஆள் கிட்ட கேட்பாரு, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு, உங்க வீட்டில் வந்து ஒரு 2 hours 3 hours நான் தங்கி இருந்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பருடைய வீட்டில் போய் 2 hour 3 hour இருந்துட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஹை சுகர் இருந்துச்சு காமராஜ் அவங்களுக்கு, அதனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவருக்கு அந்த உடம்பு வலியோட அவர் போய் இருந்திருக்காரு. கடைசி காலகட்டங்களில் இவர் சொன்னார், நாங்க டிபியில எல்லாம் நாங்க வந்து காமராஜுக்காக நாங்க குளிர்சாதன பெட்டிகளை தூக்கி வச்சோன்னுட்டு. எந்த டிபியில எல்லாம் இருந்துன்னுட்டு அவரால் ஒரு அத்தாட்சி கொடுக்க முடியுமானா இல்ல. ரெண்டாவது வந்து காமராஜ் அவங்க வந்து ஒரு 4-5 மாசங்கள், அவர் கடைசி காலகட்டங்களில் 4-5 மாசங்கள் எந்த விதமான பொது நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொள்ளல அப்படிங்கிறது ஆணித்தரமான பதிவு. இது வந்து கோபண்ணா அவங்க எழுதியிருக்க புத்தகமாகட்டும், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தனுஷ்கோடி போன்றவங்க எழுதியிருக்க புத்தகங்கள் ஆகட்டும், இது அத்தனையிலுமே சொல்லப்பட்டிருக்கின்றது. காமராஜ் அவர் வந்து அந்த கடைசி காலகட்டங்களில் எந்த நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ள. அப்படி அவர் கலந்துகிட்டது ஒரே ஒரு நிகழ்ச்சி எதுனா நடிகர் திலகம், அதாவது ஐயா சிவாஜி கணேசன் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு
அக்டோபர் 1ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். அப்போ காமராஜ் வந்து நான் சிவாஜிக்கு போய் வாழ்த்து சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கவங்க தடை பண்றாங்க, நீங்க அங்கெல்லாம் போக கூடாது, ஏன்னா சிவாஜி அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா காமராஜ் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நான் கணேசனை வாழ்த்தியே தீரணும், அதனால வைரவா வண்டி எடு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காமராஜ் அவங்க கடைசியா கலந்து கொண்ட நிகழ்ச்சி வந்து சிவாஜி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்து சொன்னது. இதுதான் நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட காமராஜ் ஒவ்வொரு டிபியா போய் தங்கினார், நாங்க ஏசியை போட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கட்டுக்கதையா இல்லையா? அப்படின்னா இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதாவது திருச்சி சிவா வந்து சொல்லிட்டாரு, முதலமைச்சர் உடனடியாக திருச்சி சிவா சொன்னது தவறு, அது ஏதோ ஒரு வார்த்தைகள் பிறல் வரலாம் எல்லாருக்குமே, அதே மாதிரி அவர் ஏதோ தவறா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்படியே முடிச்சிருந்தாருன்னா அது இல்லை. இன்னைக்கு தான் காமராஜை குறித்து இழிவாக பேசி விட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வந்திருக்கு, அது நம்ம பாராட்டக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்ப கூட அவங்க திருச்சி சிவா அவங்க வீட்டுக்கு முன்னால போய் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க சமயம் வந்து ஒரு திட்டமிட்ட அரசியல் காய் நகர்த்தல். அந்த அரசியல் காய் நகர்த்தலுக்கு திருச்சி சிவா மூலம் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு செய்தியாக அல்லது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களமாக எடுத்துக்கொண்டது காமராஜ் என்கின்ற பெயர். இப்போ பெரும்பாலும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காது, வெளியில வந்துரும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் சப்போஸ் வெளியில வந்துச்சுன்னா எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கும்? அது மட்டும் இல்லாம திமுக வந்து கூட்டணி வைச்சா யார் கூட கூட்டணி வைப்பாங்க? இல்லை, நான் வந்து தெளிவாக ஒன்று சொல்கிறேன் சார். நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாலே உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போவே நான் சொல்லியிருக்கேன், இந்த தடவை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி கூட அது பயணம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுக்கான களங்கள் இல்லை. இன்னொன்று வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்குன்னு பல எம்எல்ஏக்கள் ஏன்னா நிறைய பேர் அந்த மிட்டா மிராசுதாரர்களாக வாழ்ந்தவர்கள் இருக்காங்க காங்கிரஸில். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரங்கிற எம்எல்ஏ வேணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும், இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். அதற்கான இடங்கள் கிடைக்கணும்னா அவங்க திமுக கூட போய் ஒரு 5 சீட்டோ இல்லை ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ வாங்கிட்டு பயணிக்கக்கூடியதுங்கிறது மிக மிக கஷ்டம் அவங்களுக்கு. எனவே அவங்களை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம எப்படியாவது நம்ம கொஞ்சம் வளரணும்னு ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்குது, எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது. திமுகவை பொறுத்த மட்டும் நான் சொன்னல, அவங்களுக்கு வந்து அவங்க முக்கிய தலைவர் ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய சிக்கல் டெல்லியிலேருந்து இருக்குது. அது பரவலாக நம்ம சொல்கிறது இல்லை, ஊடகங்கள் சொல்கிறது. ஒன்று நம்ம சொல்லிட்டோன்னு இல்லை, ஊடகங்கள் சொல்லக்கூடிய விடயம். அப்போ ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்லேருந்து அவரை மீட்டெடுப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி அந்த முக்கிய தலைவருடைய தாயார் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் சந்திரபாபு நாயுடு எல்லாம் போய் பார்த்து பேசினாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் பரவலாகவே ஊடகங்களை பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க வந்து கூட்டணி காங்கிரஸோட வைப்பாங்களா வேற கட்சியோட வைப்பாங்களான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப அந்த கூட்டணி வந்து மாறக்கூடிய ஒரு நிலைமை இதே உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாகவே நீங்க பார்க்கலாம். இதுவரை சொல்லப்பட்டது என்னன்னா, அதாவது பிஜேபியோட பி டீமா இருக்கிறது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேருமே அதற்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்ப பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருங்கிறது இங்க கொஸ்டின் வந்துருச்சு. இது முதல் கொஸ்டின். ரெண்டாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த மட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இடைக்கு பல சர்வேகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பல இடங்கள்ல பல தோழர்கள் சர்வேகளை நடத்திட்டு இருக்காங்க, யாரு அடுத்த முதல்வரா வருவார் அப்படிங்கிறது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களுக்கு முதல்ல அதாவது 2-3 மாதத்திற்கு முன்னால் சர்வே நடத்தின போது விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு 12% அல்லது ஒரு 14% ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு பெரும் அலை உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரியுது. அது வந்து நீங்க எந்த ஒரு யாராவது ரோட்ல போறவன்ட்ட கட்டி நீங்க யாருக்கு இங்க இந்த வாக்களிக்க போறீங்கன்னா நான் விஜய் அவங்களுக்கு வாக்களிக்க போறேன். இந்த நீங்க அப்படி பரவலா நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அலை உருவாயிட்டு இருக்கு. இந்த அலை உருவாயிட்டு இருக்குன்னா இந்த அலையை தடுக்கணும்னா பணம் தான் இறக்குமதி செய்யப்படணும். அதுக்கு இப்பவுமே திமுக தயாரா இருக்கும். அதற்கு திமுகவுக்கு இணையாக பணம் இறக்குமதி செய்வதற்கு யார் தயாராகுன்னா ஏதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதற்கு தயாரா இருக்கும். அப்ப அந்த கட்சியை தான் அவங்க ஒரு இதுக்கு எடுத்துக்கொண்டு பயணிக்கணும். அதுக்கான ஒரு களமும் அமைஞ்சிட்டு இருக்கு. காங்கிரஸை பொறுத்த மட்டில் என்னை பொறுத்த மட்டும் இப்ப சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்திட்டு இருக்கிறது விஜய் அவங்க தான். இப்போ உள்ள சூழலுக்கு அவங்க அழுத்தமா சொல்றாங்க, நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு நாங்கள் எந்த சூழலிலும் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் அங்க போறதுக்கான களம் உருவாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அழகிரி ஐயா முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த அழகிரி ஐயாங்களும் விஜய் அவங்களுடைய இதை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாணிக்க தாகூர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் இந்த கூட்டணி ஏற்பட்டால் சிறப்பாக இருக்குங்கிற ஒரு கருத்தையும் அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படின்னா உங்களுக்கு அது தெள்ளத் தெளிவா ஒரு மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு களம் இங்கேயே தெரியுது. எனவேதான் இப்போ வந்து நம்ம எப்படி காங்கிரஸை கழட்டி விடுது? சரி, அங்க காங்கிரஸ் யாரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? காங்கிரஸ்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்க காமராஜ். அந்த காமராஜுக்கு மேல ஒரு கல்லெடுத்து எறிவோம். அவர் அப்படி இருந்தாரு, இப்படி எங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கேட்டாரு, கடைசியில கலைஞருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீதாயா தமிழகத்தை காப்பாற்றணும்னு சொன்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கச்சுமே நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜ் வந்து எப்பா நீங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்கு போட்ட திருடர்களுக்கு வாக்கு போட்டதுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவர் வந்து கடைசி காலகட்டத்துல 4 மாசமா எங்கேயுமே வெளியே போகாதவர் ஒரு ஆளுக்கு கையை பிடிச்சிட்டு உன் கையில நான் அந்த நாட்டையே ஒப்படைக்கிறையா, நீங்க எடுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? தன்னுடைய தாய்க்கே ஒரு பைப்பு போட்டதுக்கு நீ ஏன்டா அங்க கொண்டு பைப்பு போட்ட பைப்பு எடுறான்னு சொன்னவர். அப்படிப்பட்டவர் இதை செய்வாரா? ஸோ அவங்க அதுதான் இந்த அரசியல் களத்திற்காக காமராஜ் மீது திருச்சி சிவா அவங்க கல்லெறிஞ்சிருக்காங்க. இது திமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய பேரிழப்பா மாறுங்கிறது மட்டும்தான் உண்மை. காமராஜை மையப்படுத்தி இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது இவர்களுக்கு திரும்பியே இவங்களை தாக்கும் என்பதுதான் நிஜம். ஓகே சார், நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, திமுக வந்து டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. அப்படி டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்திருக்குன்னா பிஜேபி கூட தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது எலெக்ஷன் நெருக்கும்போது திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்போ கூட்டணியில் இருக்கிறது அதிமுக பிஜேபி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இது சாத்தியமாக இருக்குமா? சாத்தியம் ஆகல. பிஜேபி கூட முன்னாலே திமுக கூட்டணி வச்சிருக்காங்களே. வாஜ்பாய் அவங்களுடைய காலகட்டத்தில் திமுக கூட கூட்டணி வச்சு பயணிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த மதவாதம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் அடிபட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா பொன்முடி அவங்க தான் அங்கே போய் சந்திக்கணும். யாரை? டெல்லியில் போய் அந்த நிதி சார்ந்த விஷயங்களை பற்றி அப்போ அந்த டைமில் அவங்க தான் சந்திக்க போகிறதா இருந்து. ஆனால் அப்போ முதல்வர் வந்து போனாங்க. அப்போவே இங்கே பத்திரிகையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு முதல்வர் போகணும் அப்படிங்கிற வச்சு அது ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விமர்சனம் நமக்கு தேவையில்லை, அந்த ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடும் முதல்வரும் இணைந்து தான் அங்கே போனாங்க. அப்போவுமே அது கூட்டணிக்கான ஒரு தளத்துக்கு அங்கே காய் நகர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பலர் எடுத்து வச்சிருக்காங்க. அது நம்ம ஒரு சராசரி மனுஷனை அதை பார்த்து நமக்கு அப்படித்தான் தெரியும். அதுக்கு தான் காய் நகர்த்துறாங்க போல இருக்கு அப்படின்னு. இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து காங்கிரஸ் வந்து பெருசாக நாங்கள் திமுக கூட இருக்கிறோம்னு தான் சொல்றாங்களே தவிர காங்கிரஸுக்கு பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் திமுக இப்போ ஒன்றும் பெருசாக கொடுக்கல. அப்போ இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் அவங்களும் நாங்கள் டிராவல் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் இதுக்காக பண்ணுறோம் அதுக்காக பண்ணுறோம் நிறைய கருத்துக்கள் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இன்னொரு பதிலையும் சொல்லிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தால் நாங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழல் அங்கே உருவாயிடுச்சா? அப்போ அந்த சூழல் உருவாகின்ற பட்சத்தில் வந்து ஒன்றுமே சம்பந்தமே இல்லாமல் காமராஜுடைய பிறந்த நாளைக்கு நீங்கள் அந்த கதவை பூட்டிடுறீங்க. அது பிறகு அடுத்த நாள் காமராஜ் பிறந்த அடுத்த நாள் நீங்கள் அடுத்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் விடுறீங்க. அப்படிங்கச்சமே இதில் நிறைய கேள்விகள் எழும்புதில்லை. அந்த கேள்விகளுக்கான விடை கூட்டணி மாற்றமாக இருக்கும் என்பது யூகிக்கக்கூடிய ஒன்று. இது நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல, இது யூகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.